ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த்து செம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து செம் என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா an element of a set can never be a subset of itself. ஒரு செட் எடுத்துக்கிறான். இப்போ ஏன்ற செட்டு வந்து 1 2 3 அப்படின்னா இதில் வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 2ன்றது ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இதோட சப்செட் இல்லைங்கிறாங்க. 2ன்றது நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏன்றாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது வந்து கரெக்டாக அப்படின்றது நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு எலிமெண்ட் வந்து அதே செட்டோட வந்து சப்செட்டு தான். இது வந்து சப்செட்டு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட சப்செட்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, சப்செட்டுனா ஒரு செட்டோட சப்செட்டுன்னு எடுத்தோம்னா அதில் வந்து எம்டி செட் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் உள்ள எலிமெண்ட்லாம் இருக்கும். 1 2 3 அடுத்து அதே செட்டே இருக்கும். 1 2 3 இப்படி மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை 5 அடுத்து 1 2 2 3 1 3 அப்படின்னு இதில் உள்ள எல்லாமே வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து இதோட சப்செட்டுன்னுவோம். இது சப்செட் எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 2 பவர் n. என்னன்றது வந்து இதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்றது. 2 பவர் என்னன்னா இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 2 பவர் 3 வந்து 8. மொத்தமாக இந்த செட்டுக்கு வந்து 8 சப்செட்ஸ் இருக்குது. அதில் வந்து 2ன்றதும் ஒரு சப்செட்டு தான். அதனால் இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அதனால் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம வந்து 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் என்னன்னா, இஃப் n of p of a is equal to 1024, n of a union b is equal to 15, n of p of b is equal to 32, then find n of a intersection b. நம்மளுக்கு வந்து n of a intersection b தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n of p of a, p of a னா பவர் செட் ஆஃப் a 1024. அடுத்து வந்து பவர் செட் ஆஃப் b, n of p of b பார்த்து அது வந்து 32. அடுத்து வந்து n of a union b is equal to 15. இப்போ வந்து n of a intersection b நம்ம கண்டுபிடிக்கணும். n of a intersection b கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு n of a-வும் வேணும், n of b-யும் வேணும். n of a வந்து n of b வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, n of p of a is equal to நம்ம 2 பவர் n எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்ம இதுக்கோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம n of p of a க்கு பதிலாக 2 பவர் n எழுதிக்கலாமா? 2 பவர் n is equal to 1024 அப்படின்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னன்றது வந்து n of a, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a. n கண்டுபிடிச்சோம்னா a செட்டில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 1024 வந்து 2ஆல் எத்தனை வாட்டி டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். 24 வந்து நம்ம இது வந்து எல் டிவிஷன் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2 பவர் 10 வந்து 1024 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து இங்கே 10. அப்படின்னா n ஆஃப் ஏன்ற செட்டில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா 10 எலிமெண்ட் இருக்குது. அடுத்து வந்து நம்மளை 2 பவர் n is equal to 32. அதே இதை நம்ம இதுக்கு பார்த்தோம்னா 2 பவர் 5 is equal to 32. அப்புறம் n of b வந்து 32ன்னு கிடச்சிருக்கு. 5 சரிங்களா? n of a வந்து 10, n of b வந்து 5ன்னு கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்மளை வந்து n of a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து n of a யூனியன் b வந்து 15 சொல்லிட்டாங்க. n of a யூனியன் b வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. n of a யூனியன் b is equal to n of a plus n of b minus n of a intersection b.
இப்போ இந்த ஃபார்முலா படி பார்க்குறோம். n of a யூனியன் b வந்து நமக்கு 15 கொடுத்துட்டாங்க. n of a வந்து நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். n of b வந்து நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. நம்மளுக்கு வந்து a இன்டர்செக்ஷன் b தானே வேணும். அதனால் இது வந்து நம்ம பாசிட்டிவ் சைடு கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இது வந்து மைனஸில் இருக்குது, இந்த சைடு வந்து பாசிட்டிவாக மாறிடும். n of a இன்டர்செக்ஷன் b. இங்கே வந்து 10 + 5 வந்து 15ஆக இருக்கும். இங்கே +15 வந்து இங்கே வந்துச்சுன்னா -15ஆக மாறிடும். அப்போனா வந்து 15 - 15 0. அப்போனா n of a இன்டர்செக்ஷன் bன்றது வந்து 0. அப்போனா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இந்த செட்டில் வந்து ஏக்கும் பிக்கும் வந்து காமன் எலிமெண்ட்டே கிடையாது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7th சம். 7th என்னன்னா, if n of a intersection b is equal to 3 and n of a union b is equal to 10, then find n of p of a del b. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். n of a intersection b வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. n of a union b, இது a intersection b is equal to 3, a union b is equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து p of a del b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து n of a del bக்கு வந்து உள்ள ஃபார்முலா தான் n of a union b மைனஸ் n of a intersection b. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். n of a del b is equal to n of a union b வந்து 10, n of a intersection b 3, 7. அப்போ n of p of a del b இது கண்டுபிடிக்கிறதுனா 2 power n. இங்கே nன்றது என்னன்னா n of a del b. n of a del b வந்து என்னது 7. அப்போனா 2 power 7 வந்து 128. அப்போனா n of p of a del b is equal to 128. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் வந்து அடுத்த வீடியோவில் இருக்குது. இந்த எக்ஸசைஸோட எல்லா சம்முமே நம்ம சேனலில் 11th மேக்ஸ் சாப்டர் 1 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.